ஆகாஷ் ஒரு ஆன்டிக் பீஸ் கலெக்டர். பழங்கால பொருட்கள், விலை மதிக்க முடியாத ரொம்பவே அற்புதமான பொருட்களை கலெக்ட் பண்ணி இல்லை அதை பற்றின ரிவ்யூஸ் எழுதி அதை மியூசியம்க்கோ இல்லை எக்ஸிபிஷனுக்கோ காட்சியகப்படுத்துகிற வேலை தான் ஆகாஷோடையது. ரொம்ப பிஸியான லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு பிரேக் எடுக்க நினச்ச ஆகாஷ் தன்னுடைய ஃப்ரெண்டான சுதாகருடைய கிராமத்துக்கு வரான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இங்கே தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் ஆகாஷ் சுதாகருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஆனால் சுதாகர் இருந்த இடம் ஒரு கிராமம். ஆகாஷ் வளர்ந்ததோ சிட்டி லைஃப்லேயே இருந்த ஆகாஷ்க்கு கிராமத்துக்கு வந்த உடனே அங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. ரொம்பவே போரிங்காக அவனுடைய நாட்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் அவனே வெறுப்பாகி, இந்த ஊரில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்கா, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது, இதுக்கு பேசாமல் நான் சிட்டிலேயே இருந்திருக்கலான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் சுதாகர் கிட்ட சொல்கிறான். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று தானே வேணும், நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமராவுடைய ஃபோட்டோவை ஆகாஷ் கிட்ட சுதாகர் காட்டுறான். அது பார்க்கறதுக்கே ரொம்ப பழமையான ஒரு கேமராவாக இருக்குது. அது பார்த்த உடனே ஆகாஷ்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இது பார்த்தா எப்படியும் ஒரு 400-500 வருஷம் பழமையான கேமரா மாதிரி இருக்கே, இது எங்கே இருக்குது, இதோடைய ஃபோட்டோகிராஃப் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஆகாஷ் சுதாகர் கிட்ட கேட்குறான். சுதாகர் ஒரு டிடெக்டிவ். ரொம்பவே சுவாரஸ்யமான பல விஷயங்கள் சுதாகருக்கு தெரியும். அதனால் அந்த கேமராவை பற்றி தனக்கு தெரிஞ்ச விவரங்களை ஆகாஷ் கிட்ட சுதாகர் சொல்கிறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று போச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆருத்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு சம்பந்தமே இல்லாமல் மார்ச்சரியில் போயிட்டு ஒரு பிணத்தை ஃபோட்டோ எடுக்க போயிருக்கா. அந்த கேஸ் சம்பந்தமாக தான் இந்த கேமராவை பற்றின விவரங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. அவள் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கேமரா கொஞ்ச நாள் போலீஸோடைய கஸ்டடியில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கேஸ் வெறும் ஒரு தற்கொலை தான் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னவோ அந்த கேஸ் தற்கொலையை தாண்டி பல ரகசியங்களை வச்சுருக்குமோன்னு தோணுச்சு. அதனால் நான் பர்சனலாக அந்த கேஸை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ தான் இந்த கேமரா வந்ததுக்கப்புறமா ஆருத்ராவுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டுச்சுன்னும், இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஒரே காரணத்தினால தான் அவள் மார்ச்சருக்கே போயிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் எதுக்காக, ஏன் அவள் அப்படி பண்ணான்ற விவரம் எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு அந்த கேமராவை பற்றின வரலாறுலாம் தெரியாது. முடிஞ்சா அதை நீ கண்டுபிடி. என்னால் இப்போ இந்த கேமரா யார்கிட்ட இருக்குன்ற அட்ரஸை மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை சுதாகர் ஆகாஷ் கிட்ட கொடுக்குறான். ஆகாஷ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த கேமராவில் என்ன ரகசியம் இருக்கும்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு ரொம்பவே க்யூரியாசிட்டி வருது. அதனால் சுதாகர் கொடுத்த அட்ரஸ் வாங்கிட்டு மறுநாள் காலையிலேயே அந்த அட்ரஸுக்கு போய் ஆகாஷ் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஒரு வயசான பெண்மணி அந்த கதவை திறக்கிறாங்க. இந்த பெண்மணி யாருன்னு சொல்லிட்டு இந்த கதையுடைய முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வயசான பெண்மணியை பார்த்த ஆகாஷ் அவங்க கிட்ட, என்னுடைய பேர் ஆகாஷ், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். அதுக்கு அந்த பெண்மணி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்புலையே சொல்லிடுறாங்க. ஆனால் ஆகாஷ் அதோடு நிறுத்தலை. நான் உங்களை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளே போய் பேசலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மரியாதையாக கேட்கவும் அந்த பெண்மணியும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஆகாஷை உள்ளே விடுறாங்க. அப்படி உள்ளே வந்த ஆகாஷ் கிட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆகாஷ் அந்த கேமராவுடைய பிக்சர் எடுத்து அந்த வயசான பாட்டி கிட்ட காட்டுறான். இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்கள், நான் ஒரு ஆன்டிக் கலெக்டர், இந்த கேமரா எனக்கு தேவைப்படுது என்னுடைய கலெக்ஷனுக்காக, எவ்வளோ பணம் கொடுத்தாலாவது நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறான். அதுக்கு அந்த பெண்மணி ஆகாஷை பார்த்து கேலியாக சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்கும்போது, நீ கேமராவை தேடி வரல, உன்னுடைய சாவை தேடி வந்திருக்க. அந்த கேமராவை உனக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த கேமரா உன்னுடைய கைகளுக்கு வந்துடுச்சுன்னா எண்ணி 7 நாளுக்குள்ள நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஆகாஷை ரொம்பவே பயமுறுத்துறாங்க. இது எல்லாம் தன்னை பயமுறுத்ததான் அவங்க சொல்கிறாங்களோன்னு நினச்சா ஆகாஷ் உடனடியாக, அப்போது இது நாள் வரைக்கும் அந்த கேமரா மூலமாக இறந்து போனவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குதா, ஒருவேளை நீங்கள் தான் அவங்கள கொலை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த பாட்டி ரொம்பவே கோபமாயிடுறாங்க. அதனால் ஒழுங்காக நீ இங்கேருந்து போகலைன்னா நான் உனக்கு சாபம் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஆகாஷை மிரட்டுறாங்க.
அவங்க கோபமானதும் ஆகாஷ் வேற வழியே இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஆனா அவன் அங்கேயும் நிக்கல. அன்னைக்கு ராத்திரியே ரொம்ப திருட்டுத்தனமா அந்த பாட்டி வீட்டுக்கு வந்த ஆகாஷ் அவங்க தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கேமராவை திருடிடுறான். ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்த அந்த பாட்டிக்கு அதிர்ச்சி தான். ஆகாஷ் அந்த கேமராவை திருட்டிட்டு அங்கேருந்து ஓடி போகிறத அந்த பாட்டியும் கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்க அவனை தடுக்கவே இல்லை, அமைதியாக விட்டுடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த கேமராவை பார்த்த ஆகாஷ் அதில் என்ன ஃபோட்டோ எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தையும் அந்த கேமராவில் பார்க்குறான். ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத ஆகாஷ் தன்னைத்தானே அந்த கேமராவில் படம் எடுத்துடுறான். அந்த கேமரால இருந்து சத்தம் வந்துச்சே தவிர ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வெளியில் வரல. ஆனால் இங்கே தான் அவனுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. ரொம்பவே சர்வசாதாரணமாக இதை நினச்ச ஆகாஷ்க்கு அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போது தான் பல அமானுஷ்யமான கனவுகள் வருது. அதில் ஒரு பொண்ணும் வரா. அந்த பொண்ணு ஆகாஷ் கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுறா. ஆனால் அவள் ஏதோ சொல்ல வரும்போது அவளுடைய மூக்குல இருந்து, கண்கள்ல இருந்து, காதுகள்ல இருந்து, வாயில இருந்துன்னு சொல்லிட்டு ரத்தம் வழிஞ்சு அப்படியே அவள் மயங்கி போய் கீழே விழுந்து இறந்துடுறான். இந்த மாதிரியான கோரமான கனவுகள் ஆகாஷ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கேமராவை அவன் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிச்சான். அதை பற்றின ரகசியங்களை அவன் தேட ஆரம்பிச்சான். அப்போதான் ஆகாஷோடைய ஃப்ரெண்ட் சுதாகர் அவனுக்கு இந்த பழங்கால விஷயத்தை பற்றி இங்கே ஒரு லைப்ரரி இருக்குது, ஒருவேளை நீ அங்கே எதனா தேடினா உனக்கு ஒரு வழி கிடைக்கலான்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறான். ஆகாஷும் அந்த லைப்ரரிக்கு போய் அந்த கேமராவை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கேமராவுடைய ஜாதகமே அவனுக்கு கிடைக்குது. 15வது நூற்றாண்டில் இங்கிலாந்தை சேர்ந்த ஜார்ஜ் அப்படின்றவன் இறந்தவங்களை புகைப்படம் எடுக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு வந்தான். இறந்து போன சடலத்தை ஒரு முறை மேக்கப் எல்லாம் போட்டு அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி சித்தரித்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது அந்த காலத்து இங்கிலாந்து மக்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. இதையே ஒரு வியாபாரமாக ஜார்ஜ் பண்ணிட்டு இருந்தான். ஜார்ஜுக்கு அவன் செய்கிற வேலை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அது மேலே இருக்கிற ஆசை அடுத்த கட்டத்துக்கு ஒரு மிருகத்தனமான எண்ணத்தை ஜார்ஜ்குள்ளே கொண்டு வந்துச்சு. அது என்னன்னா, இறந்தவங்களை படம் பிடிக்கிறது போயிட்டு உயிரோடு இருக்கிறவங்களே கொன்று அவங்கள பிணமாக்கி படம் பிடிக்கிற பழக்கம் ஜார்ஜுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த கிராமத்தில் பலரும் காணாமல் போகிறத அந்த கிராமத்து மக்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஜார்ஜோடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையன் காணாமல் போகிறவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஜார்ஜ் வீட்டில் கிடைக்கிறத கவனித்து அதை ஊர் மக்கள்கிட்டையும் போய் சொல்கிறான். அதுக்கப்புறம்தான் ஜார்ஜ் வீட்டை சோதனை போட்டு பார்க்கும்போது அவனுடைய பேஸ்மெண்ட்டில் பல பிணங்கள் அழுகன நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டதை ஆகாஷ் படித்து தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கோரமான விஷயத்தை செஞ்ச அந்த ஜார்ஜ் அப்படின்ற அந்த ஃபோட்டோகிராஃபரை அந்த ஊர் மக்கள் அடித்தே சாகடிச்சு எல்லாரையும் நீ ஃபோட்டோ எடுத்தியே, உன்னை நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இறந்து போன அவனுடைய சடலத்தை அந்த கேமராவில் அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறந்து போன ஜார்ஜோடைய ஆத்மா அந்த கேமராக்குள்ளே போய் அடங்கிடுது. அப்படி அந்த கேமராக்குள்ளே அடைப்பட்ட ஜார்ஜோடைய ஆத்மா அந்த கேமரா மூலமாக யார் அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவங்களுடைய ஆத்மாக்களை திருடிக்குது, அவங்கள கொன்று அந்த ஆத்மாவை இந்த கேமராக்குள்ளவே சிறைப்பிடிச்சு வச்சுக்குதுன்ற விஷயம் அந்த புக்கில் போட்டிருந்துச்சு. இதெல்லாம் படிக்க படிக்க ஆகாஷுக்கு பயம் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இந்த விஷயம் எல்லாம் 7 நாட்களுக்குள்ளே நடந்துடும். 7 நாட்களுக்குள்ளே இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான், அந்த சோல் கலெக்டர் கிட்ட ஆத்மாக்களை திருடுற அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான். 7 நாட்களுக்குள்ள அந்த கேமரா மூலமாக வேற யாராவது ஒருத்தர் அவங்களுடைய சுய விருப்பத்துப்படி அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ்க்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னே கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஆகாஷும் சரி அவனுடைய நண்பன் சுதாகரும் சரி ரொம்பவே குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை அவங்களுடைய வீட்லேயும் சரி அவங்கள சுற்றியும் சரி அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கேமராவை திருட்டிட்டு வந்த அந்த வயசான பாட்டிக்கிட்டேயே ஆகாஷ் திரும்ப போகிறான். தயவு செய்து தன்னுடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆகாஷ் கெஞ்சும் போது அந்த பாட்டி ஒரு வழி சொல்கிறாங்க. என்னால் அந்த சோல் கலெக்டர் கிட்ட இருந்து உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றி தர முடியாது, ஆனால் இதுல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கான வழி ஒன்று இருக்குது.
இந்த கேமரா மூலமா இறந்தவங்க யாராவது நீ தப்பிக்கிறதுக்கான ரகசியம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு ஒரு வழி இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட நான் அந்த மாதிரிதான் எச்சரிக்கை பண்ணேன். ஆனா அவ எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் அவளால உயிர் பிழைக்க முடியல. ஒருவேளை அவளுடைய ஆத்மா உனக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓஜா போர்டை பயன்படுத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஆருத்ராவுடைய ஆத்மாவை அந்த பாட்டி வரவழைக்கிறாங்க. அந்த ஓஜா போர்டை பயன்படுத்தி ஆருத்ரா பேசும்போது அவ சொன்னது ஒண்ணுதான், நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது, ஆனா இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கேமரா நரகத்துடைய பாதை. இந்த கேமராவை பயன்படுத்திட்டு இருந்தவன் ஆத்மாக்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா அந்த பாதையை நீங்க மூடி ஆகணும். ஆனா எந்த காரணத்துக்காகவும் அதை உடைக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. நீங்க அந்த கேமராவுக்கு ஒரு ஆத்மாவை கண்டிப்பா தீனி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஆருத்ராவுடைய ஆத்மா சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு புரியாத குழப்ப நிலைமையில இருக்கும் போதுதான் ஆகாஷ்க்கு ஒரு யோசனை வருது. கண்ணாடி முன்னாடி நின்ன ஆகாஷ் அந்த கேமரா மட்டும் தெரியற மாதிரி அந்த கண்ணாடியை வைக்கிறான். அப்படி வச்சவன் அந்த கேமராவையே கண்ணாடி மூலமா போட்டோ எடுத்தான். அப்படி அந்த கேமராவையே அவன் போட்டோ எடுத்த அடுத்த நிமிஷம் அந்த கேமராவில இருந்து அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. பல காலமா வலியிலேயோ வேதனைகள்லயோ இருந்த ஆத்மாக்களுடைய அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. அந்த கேமரால இருந்து ஒரு புகை மண்டலம் வெளியில வர ஆரம்பிக்குது. அப்படி வெளியில வந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அந்த பாட்டியோடைய வீட்டு தரைய பிச்சுக்கிட்டு பாதாள உலகம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாதாள உலகத்துக்குள்ள அந்த கேமரா தவறி விழுது. அப்படி விழுந்த அந்த கேமரா அப்படியே வெடிச்சு செதறி அந்த பாதாள உலகத்துடைய வாசலையும் மூடுது. இந்த கோரமான காட்சிகள் எல்லாத்தையும் அந்த பாட்டியும் சரி ஆகாஷும் சரி தங்களுடைய கண்ணுக்கு நேரா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷ்க்கு போட்டோ எடுக்கிறதுனாலே ஒரு வித பயம் உருவாச்சு. அதுக்கப்புறமா அவ எந்த போட்டோலையும் நிக்கிறதே கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.